அநேகம் புதுமைகள் செய்வதாக கேள்விப்பட்டு இந்த செருசல் பட்டம் ஓடி வந்தேன். என் கண்ணை சுத்தப்படுத்தலும் சாமி. நீ கண்பார்வையடைவாயாக. என்ன ஆச்சரியம்! ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் என் கண்டாதான் சகசோதியாக தெரிகிறது. காவிரி ராஜகுமாரா பணிந்தேன் தயருந்தடலே பணிந்தேன். காவிரி ராஜகுமாரா பணிந்தேன் தயருந்தடலே பணிந்தேன். ஞான சஞ்சீவிய பணிந்தேன். ஞான சஞ்சீவிய பணிந்தேன். காவிரி ராஜகுமாரா பணிந்தேன் தயருந்தடலே பணிந்தேன். என் பரலோக செல்வனை பணிந்தேன். என் பரலோக செல்வனை பணிந்தேன். மாமரியாதை மகனாய் பிறந்து மானிடக்காக பாடுபட்டு காவிரி ராஜகுமாரா தயருந்தடலே பணிந்தேன். என் கண்மணி தீர்த்த கடவுளை பணிந்தேன். என் கண்மணி தீர்த்த கடவுளை பணிந்தேன். என் தாரணேவா தேவனை பணிந்தேன். காவிரி ராஜகுமாரா பணிந்தேன் தயருந்தடலே பணிந்தேன். ஆண்டவரே, தேவகுமாரனே, உமக்கே நன்றி என்று சொல்கிறோம் சாமி. ஹலோ, என் கைகாரனாக குற்றவாளி யாரோ ஒரு மனிதர் அநேக பேருக்கு புதுமை செய்வதாக கேள்விப்பட்டு ஓடோடி வந்தேன் ஐயா. ஐயா, நான் செய்த பாவத்தினால் என் கைகாரனாக குற்றவாளி யாரோ ஒரு மனிதர் அநேக பேருக்கு புதுமை செய்வதாக கேள்விப்பட்டு ஓடோடி வந்தேன் ஐயா. நான் செய்த பாவத்தினால் என் கைகாரனாக குற்றவாளி யாரோ ஒரு மனிதர் அநேக பேருக்கு புதுமை செய்வதாக கேள்விப்பட்டு ஓடோடி வந்தேன் ஐயா. அவர் இருக்கும் இடத்தில் என்னை விடுங்கள் ஐயா. ஐயா, ஐயா, உமக்கு புதுமை செய்யும் ஆண்டவர் இதோ இங்கே இருக்கின்றார். வாரும் ஐயா. ஐயா, ஐயா, புதுமை செய்யும் ஆண்டவர் இதோ இங்கே இருக்கின்றார். அவரை பணிந்து கொள்ளுங்கள். ஐயா, நான் செய்த பாவத்தினால் என் கைகாலனா புத்தோடு அநேக பேருக்கு புதுமை செய்வதாக கேள்விப்பட்டு ஓடோடி வந்தேன் சாமி. என்னை சுத்தப்படுத்துகிறேன் சாமி. உன்னை சுகப்படுத்த சுத்தமாயிருந்தே உன் படுக்கை எடுத்துக் கொண்டு வீட்டுக்கு செல் மகனே. என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கிறது! ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன
மாத்திரத்தில் என் கைகால சுகப்படுத்தி விட்டு ஆண்டவரே உமக்கு கண்ணீர் சாமி. திருப்பி சொல்லு. ஐயோ நான் என் தாயை அடிப்பதாக முன்னாடி போயிச்சு. தப்பான ஐயா யாரோ ஒரு மனிதர் அதே குடும்பத்தினராக கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் ஐயா. அவர் எங்கேயா இருக்கார்? ஐயா நான் என் தாய் வைத்திருக்கிறதாக தப்பாடி ஐயா யாரோ ஒரு மனிதன் அநேக குடும்பத்தினராக கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் ஐயா. அவர் எங்கேயா இருக்கிறார்? ஐயா நான் என் தாய்க்கு பணியாளர்களாக தப்பாடி ஐயா யாரோ ஒரு மனிதர் அநேக குடும்பத்தினராக கேள்விப்பட்டு இங்க வந்தேன் ஐயா. அவர் எங்கேயா இருக்கார்? ஐயா நான் என் தாய்க்கு பணியாளர்களாக தப்பாடி ஐயா யாரோ ஒரு மனிதர் அநேக குடும்பத்தினராக கேள்விப்பட்டு இங்க வந்தேன் ஐயா. அவர் எங்கேயா இருக்கார்? என்னை கொண்டு விடுங்கள் ஐயா. ஐயா ஐயா உமக்கு குடும்பம் செய்யும் ஆண்டவர் அதோ அங்கே இருக்கிறார். வாரம் ஐயா வாரும் ஐயா. ஆண்டவரே தேவகுமாரனே நான் என் தாய் வைத்து பிறந்ததாக தப்பாடி ஐயா உமக்கே சித்தமானால் எம்மை சித்தப்படுத்தும் ஆண்டவரே. உன்னை சுகப்படுத்த சித்தமா இருக்கிறேன். நீ எழுந்து நடமகனே. லைட் லைட். என்ன ஆச்சரியம்! ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் என் கைகாலெல்லாம் சூழாகிவிட்டது. ஆண்டவரே
சேவடி பணிந்து எனக்காசி தாரோ மையா பாவக்கடலில் மூழ்கி தவிக்கின்றேன். என் பாவத்தை பொறுத்து என்னை கரை ஏற்றுவீர் சுவாமி. ஆண்டவரே, இந்த பரிமள தைலத்தை உன் பாதத்தில் ஊற்றி என் கூந்தலில் துடைக்கின்றேன் சுவாமி. லைட் கரெக்டா கொடுங்க. என்ன உதவித்தனம் நீ செய்வது? இந்த பரிமள தைலத்தை இப்படி வீணாக்கி விட்டாயே, இதை உயர்ந்த விலைக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் அல்லவா? அல்லது இந்த தைலத்தை என்னிடம் கொடுத்திருந்தால் அதிக பணம் சம்பாதித்திருப்பேன் அல்லவா? ஏன் பெண்ணே இப்படி செய்தால்? இந்த பெண்ணை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? இவன் உண்மையாகவே என் நாட்டில் நல்ல காரியமே செய்திருக்கிறார். ஏன் தரித்திரர்கள் எப்போது உங்கள் நடுவில் இருக்கிறார்கள்? நானோ எப்போது உங்கள் நடுவில் இருப்பதில்லை. அப்படி இருக்க இவன் இந்த தைலத்தை என் திரேகத்தில் ஊற்றினது என்னை அடக்கம் செய்வதாகவே செய்தார். உலகமெங்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் இடமெல்லாம் இவை செய்தது இவருடைய ஞாபகத்திற்காகவே செய்யப்படும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறோம். ஆண்டவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் என்னிடமிருந்த மனக்கலக்கமெல்லாம் நீங்கி சமாதானமாக ஆயிற்று. இனி அழிந்து போகும் உலக சுகம் வேண்டாம். நான் உமது சமீபத்தில் இருப்பேன் ஆண்டவரே. மிக தோற்றம். நண்பா, பார்த்தாயா? குருவனை பார்வையளிக்கின்றார், ஜப்பானியை நடக்க வைக்கின்றார், புலவரை நடக்க வைக்கின்றார். இவ்வளவு நன்மை இந்த போருக்கு எங்கிருந்து வந்ததுனா இப்படி விட்டு விட்டார். எல்லா ஜன மக்களையும் அவர் பக்கம் நடத்தி விடுவார். ஆகையால் நமது தேவாலய குறிப்பிடம் சொல்லி இந்த போரகரை தீர்த்து கட்டுவதற்கு வழி செய்ய வேண்டும். அப்படியே கட்டும் சந்தர்ப்பம் கொடுக்கும். குமாரனுக்கு, சேஷராஜனுக்கு, பாவிகளின் மீட்பருக்கு, பரலோக செல்வனுக்கு, சாந்த குணாளனுக்கு, மாந்திரை மீட்கும் தேவனுக்கு, மாமரியின் சேவனுக்கு
மனத்தரித்திரம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சாந்த குணமுடையவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். துயரமடைந்து அழுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் அவர்கள் நிறைவு பெற்று திருப்தி அடைவார்கள். இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் அவர்கள் இரக்கமடைவார்கள். தூய இதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பமடைகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் விண்ணுலக அரசு அவர்களுடையது. அன்பார்ந்த மக்களே, என்னை பற்றி மனிதர்கள் உங்களை தவித்து துன்பப்படுத்தி உங்கள் மேல் சகல திண்மைகளையும் அநியாயமாய் சொல்லும் பொழுது நீங்கள் பாக்கியவாங்க. அப்போது நீங்கள் அகமகிழ்ந்து களி கூறுங்கள். ஏனெனில் பரலோகத்தில் உங்கள் சம்பாவனையும் பலனும் ஏராளமாயிருக்கிறது. இவ்விதமாகவே உங்களுக்கு முன் இருந்த இறைவாக்கினையும் துன்பப்படுத்தினீர்கள். நீங்கள் பூமியின் உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் இதனால் அது சாரமாக்கப்படும். இனி அது வெளியே கொட்டப்படுவது மாத்திரம் நீக்கப்படுவார்கள் என்று வேறொன்றுக்கு உதவாது. நீங்கள் உலகத்து ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் பட்டினம் மறவாயிருக்க முடியாது. மேலும் விளக்கை கொளுத்தி யாரும் மரக்காலில் உள் வைக்க மாட்டார்கள். வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும்படி விளக்கை தண்டின் மேல் வைப்பார்கள். ஆகியனே மக்களே, உங்கள்
பொன்மொழிவதாக கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், ஏழுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கின்றான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகின்றான், தட்டுகிறவனுக்கும் திறக்கப்படும். நான் போதித்துக் கொண்டிருக்கும் மக்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுத்து திண்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை தவிக்கிறவர்களுக்கு ஆசீர் கூறுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணும் செய்யுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அடிப்பவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், மற்றவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அவ்விதமே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். அன்பார்ந்த மக்களே, நான் திருச்சடங்குகளையோ இறைவாக்கின் வாக்குகளையோ அளிப்பதற்கு வந்தேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், அவைகளை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், விண்ணும் மண்ணும் பொழிந்து போகும் வேத பிரமாணத்தில் உள்ள ஓர் சிறு எழுத்தாகிலும் ஓர் புள்ளி கூட நிறைவேறாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் போதனைகளை கேட்டு அதன்படி நடந்து வந்தால் வானகத்தில் இருக்கும் நம் பரமபிதா உங்களை ஆசீர்வதிப்பார். சென்று வாருங்கள்.